எங்கள் ஸ்கூலுக்கு வந்து எப்பவுமே வந்து எல்லாருக்குமே ஜாலியாக இருப்பான் அவன். எந்த மிஸ் இருந்தாலும் மிஸ்ஸே இப்போ அழுகுறாங்க, என்னன்னு தெரியல, மிஸ் அழுகுறாங்க. வந்தா என் கூட தான் வந்தா, இன்னைக்கு என் கூட தான் வந்தா, வந்து கை பிடிச்சிருந்தா வந்துருந்தா. வீட்டுக்கு வந்தோடனே முடியலன்னு சொல்லி வீட்டில் வந்தோடனே அவங்க அம்மா அடிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல சரியா. நான் வந்து பார்க்குறப்போ மேலேருந்து கீழே கொண்டு வந்தா அவளுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. ரிப்பன் எல்லாம் கைட்டு வந்துட்டு இருக்குது, யூனிஃபார்மோடய இருக்கா. இன்னாடி ஆயிடுச்சு இன்னாடியா நானும் கேட்குறேன், ஒன்றுமே சொல்லல. அப்படியே ஆட்டோ பிடிச்சின்னு கூட்டு போனோம். எப்பவுமே வந்து ஸ்கூலில் வந்து எதனா சொல்லின்னு தான் இருப்பா. இன்னைக்கு வந்து வந்தா அவள் ஸ்கூலுக்கு வந்து இன்னாடி சோகமாக இருக்கான்னு கேட்டால் நான் துணி துவைக்கலடி, எங்கள் அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியலன்னு சொன்னா. அம்மா நான் நாளைக்கு வர மாட்டேன்டி ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு மட்டும் சொன்னான். சரி ஏன்டி அழுகுறேன்னா என்னால் முடியலடி என்று சொல்லிட்டு சொன்னான். அது மட்டும் சொன்னா. எல்லா மிஸ்ஸுமே வந்து அவளுக்காக அழுதாங்க. அவள் வந்து நல்லாவே பேசுவா எல்லாரு கூடயுமே. 6th வீனஸ் மார்க்கெட் தான் படிக்கிறா. அவள் எல்லாருக்குமே நல்லா பேசுறா. இப்போ வந்து அவள் போனது வந்து எங்களாலேயே தாங்க முடியல. நாங்களும் அழுதுன்னு தான் இருந்தோம் காலையில இருந்து. அவள் சொன்னா ஒரு விஷயம், அதுவும் வந்து எங்கள் மனசு எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு சொல்ல வரல, எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அழுவ வந்துன்னு தான் இருக்கு. இது வந்து ஒரு 6 மணிக்கு அவ கீழே கூட்டின்னு வந்தாங்க. 6 மணிக்கு 6:30 அந்த மாதிரி இருக்கு. அவளை கீழே கூட்டின்னு வந்தது. அவ வந்து ஒண்ணுமே இல்லை, இப்படி படுக்கிற அப்படியே கீழே விழுந்துடுறா. பேச்சே இல்லை அவளுக்கு. நானும் தட்டி நந்தினி ஏந்திரி கை காலில் சில்லுன்னு ஆயிடுச்சு. ஒண்ணுமே தெரியல அவளுக்கு. அது தெரியல. நான் வந்து வீட்டாண்ட இருந்து அம்மா வந்து என்னை கூப்பிட்டாங்க. ஏன் நந்தினி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாளா இல்லையான்னு கேட்டா வந்தாம்மா. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா அவளுக்கு வந்து இந்த மாதிரி பேச்சே இல்லாம படுக்கிறாடி அவ, வாடி கொஞ்சம்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டாங்க. வந்து அவ கூட பேசினேன். ஆனா பேசினாலும் அவ பேச்சு கொடுக்கல. அப்பமா ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனாங்க. இப்போன்னு இல்லை, நாங்கள் எப்பயுமே அடிப்பாங்கண்ணா. இப்போன்னு கிடையாது, அவங்க எப்பயுமே அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் பொண்ணை கூட அடிச்சிருக்காங்க. அவளும் வந்து பெரியம்மா வீட்டுக்கெல்லாம் போயிருக்கா. அவங்க பெரியம்மா அவங்க அத்தை பார்த்துப்பாங்க, அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிருக்கா. அதனால இப்போ வந்து இந்த பொண்ணு எந்த வேலை பண்ணாலும் அடிப்பா. அவ அதிகமா வேலை பண்ணுவா. கொஞ்சம் அவங்க சொல்ற வேலை ஒரு வேலை கூட செய்யாம இருக்க முடியாது, எல்லா வேலையும் பண்ணுவா. ஆனா நிறைய அடிப்பாங்க, சாவடிக்கிற அழுவல் அடிப்பாங்க, செம்மையா அடிப்பாங்க. அந்த ஸ்கிரீன் போட்டுக்குவாங்க, கட்டை எடுத்துப்பாங்க, உட்காந்தே அடிப்பாங்க. அவங்க அம்மாவே அடிப்பாங்க, ரொம்ப அடிப்பாங்க, நிறைய அடிப்பாங்க. அப்புறமா எதனா பண்ணாலும் ஒரு சின்ன விஷயம் அவங்க அப்பா அவங்க அம்மா சண்டை வந்தாலும் அவங்க அம்மா அடிப்பாங்க. அவளை அடிக்காம எல்லாம் இருக்க மாட்டாங்க. இதுக்கு வந்து எதனா நீங்க தான் சொல்லணும். ஆனா அவ போனது எங்களுக்கு மனசே தாங்க முடியல. இப்ப கூட அவ எங்க கூட இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா நாங்க வெளியே சொல்லிக்க மாட்டோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அவ இருக்கிற மாதிரியே எங்களுக்கு இல்ல. என்னடா இது என் கூட தான் வந்தா, காலில இருந்து என் கூட சாப்பாடு கூட இன்னைக்கு ஊட்டி விட்டா. எனக்கு என்னைக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு இருந்தது. எங்களால நம்பவே முடியல அவ போனது. பாப்பா வந்து மாய் கட்சி கீழே பக்கத்து வீட்டில் பொண்ணு வந்து சொன்னான். அதனால ஓடி வந்தா. பாப்பா கீழே தான் படுத்துன்னு இருந்தா. அப்போ வந்தா எங்கள் அண்ணன் பையன் இன்னொருத்தர் இருந்தா, இன்னொரு அண்ணி இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்டால் மாய் கட்சி ஊந்துட்டுக்கிறா அப்படின்னு நானும் தட்டினாலும் ஏஞ்சிக்கல. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டோம். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனால் ப்ரைவேட்டில் போய் பார்த்ததுக்கு அவங்க இங்கே பார்க்க முடியாது, நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனோம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போனவொடனே 6 hour ஆயிடுச்சு பாப்பா இறந்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது சொன்ன உடனே சொன்னாங்க, தூக்கு மாட்டிங்கன்னா வந்து குழந்தை இந்த நாக்கு அது கண்ணால வெளியில வரும், இது வந்து ஏதோ பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. வேற எதுவும் சொல்லல எங்ககிட்ட. கவர்மெண்ட்ல தான் சொன்னாங்க, பிரைவேட்ல சொல்லல. இவங்க வந்து இங்க பார்க்க மாட்டேன், அங்கே கூட்டின்னு போயிடுங்கன்னு சொன்னாங்க. அதனால போயிட்டோம் நாங்க. அது குழந்தை சார், அதுக்கு எதுவுமே தெரியாது சார். அதுக்கு எதுவுமே தெரியாத குழந்தை. அதுக்கு ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறா. நான் உடனே வந்து உஷா போன் பண்ணாங்க. போன் பண்ணதுக்கு நான் கேட்டேன், என்னாச்சு வீட்டில் அப்படின்னு கேட்டா, வந்து சாவி ஏத்துன்னு போனா. அவங்க எப்பவுமே மேலே போக மாட்டாங்க, இன்னைக்கு எதுக்கு மேலே போகணும்? மேலே போயிட்டு கீழே வந்துட்டுக்கிறாங்க. கீழே வந்துட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இந்த மாதிரி குழந்தைய கீழே ஊன்ட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு உக்காந்துட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பசங்களை வந்து அடிப்பா, வேற எதுவும் இல்லை. டெய்லி அடிப்பா. இன்னைக்கு கடை வந்து அடிச்சுதான் இருக்கிறா அவ. அதனால குழந்தை ட்ரெஸ் மாற்றத்துக்கு மேலே போயிருக்கிறா. மேலே போனோடனே இவங்க ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இவங்களும் பின்னாடி போயிருக்கிறாங்க. காயம் வந்து இங்கே இருக்குது, இந்த சைட்ல இருந்து அப்படியே கருப்பா இருந்தது, இங்க வந்து நகம் பட்டிருக்கு. கஸ்தூரி. அது என்னன்னு தெரியல. என்னன்னா அவங்க வந்து எப்பவுமே வந்து அவங்க அந்த பசங்களை வந்து அடிக்கிறது தான் எங்களுக்கு சந்தேகம் தான். என்னன்னா அந்த பசங்க வந்து அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறது. அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வீட்டுல எல்லா வேலையும் அவங்க தான் செய்யறது. பசங்க தான் செய்வாங்க. தண்ணி பிடிக்கிறதுல இருந்து, துணி துவைக்கிறதுல இருந்து, சாப்பாடு செய்யறதுல இருந்து, கடைக்கு போறதுல இருந்து அவங்க தான், பசங்க தான். அவங்களால முடியாது, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க டெய்லி வீட்டுல சண்டை தான்.
இந்த மாதிரி வந்து ஃபோன் வந்தவொடனே நான் கேட்டேன், என்ன ஆச்சு குழந்தைக்குன்னா, இந்த மாதிரி எதுவும் சாவி எடுத்துன்னு மேலே போனாங்க, நான் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு போனால் அந்த பொண்ணு மயக்கச்சு கீழே விழல, தூக்கு தான் மாட்டிக்கிச்சுன்னா, அப்போ யார் கைட்டுனதுன்னு நான் கேட்டேன். கேட்டதுக்கு நான் தான் கைட்டினேன். உன்னால் எப்படி ஏற முடியும்? உன்னால் ஏறவே முடியாது, எப்படி நீ கைட்டுவ? நீ கைட்டலாமா? அதை கைட்டினேன், அதுதான் போட்டுக்குச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களால முடியாது, ஏறத்துக்கு முடியாது. அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறது எப்படி ஏறி இது பண்ணுவாங்க? அவங்க கால் முடியாது, எப்படி ஏறுவாங்க சேரில்? இங்கேருந்து வந்து ரெட் கலரில் இருக்கு, இந்த தொண்டாண்ட வந்து ரெட் கலரில் கை வச்சு அழுத்தின மாதிரி இந்த காயெல்லாம் வந்து கீழே பட்ட மாதிரி இருக்கு. இந்த இடத்துலையும் சரி, இந்த இடத்துல இருக்குது, மாச்சேரியில் பார்த்த மாதிரி. அதே மாதிரி ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட இருக்கு. ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட இருக்கு. ட்ரெஸ்ஸு வந்து எதுவுமே மாற்றல, ஸ்கூல் ட்ரெஸ்ஸோட தான் இருக்கு. பார்த்து ரொம்ப அடிச்சா மாச்சேரியில் இப்போ வந்து அனுப்பிச்சிட்டு தான் வந்திருக்கோம். தேங்க்ஸ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.